எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு. நைட் 1 மணிக்கு தான் ரத்துன்றாங்க. நாங்க போராடுறோம். சரிங்களா? அடுத்த தலைமுறை போதை விழிப்புணர்வுக்கோசம் தான் போராடுறோம். ஓகேவா? ஒரு அமைச்சரா இருக்கிற சரத் என்றவரு தன்னோட போதைப் பொருள் யூஸ் பண்ணதுக்கோசம் ஒரு பலாயிரம் மக்கள் கூடி இருக்கிற இடத்துல ஒரு போதை இது பண்றாரு. ஆனா அவங்க கட்சி சார்பாகவே ஒரு ஆர்ப்பாட்டம் இது பண்றோம். நாங்க தமிழ்நாட்டில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் 2 இடம் போராட்டம் பண்ணலாம். ஒன்னு கலெக்டர் அலுவலகம், 2வது ராஜரத்ன ஸ்டேடியம். இது ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை இவங்க வன்மையா கண்டிக்கிறேன். காவல்துறை ரொம்ப அராஜகம் பண்றாங்க. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெறவிருந்த திமுக போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த அமைச்சரை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து தற்போது போராட்டம் நடைபெற்ற நிலையில் திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற திமுகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குணசுந்தரி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். திமுக மாணவர் அணி சார்பில் இன்று அமைச்சர் சரத்குமார் பதவி நீக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் ஸ்டேடியத்திற்கு 30க்கும் மேற்பட்ட திமுக மாணவர் அணி சார்ந்தவர்கள் வருகை தந்திருந்தார்கள். இதனை அடுத்து காவல்துறை இவர்களுக்கு முன்னதாகவே இங்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிந்தனர். இந்த நிலையில் அதாவது உங்களுக்கு இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி இங்கிருக்கக்கூடிய இங்கு தற்பொழுது வருகை புரிந்திருந்த, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வருகை புரிந்திருந்த மாணவர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் இங்கிருக்கக்கூடிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு உடனடியாக தற்பொழுது வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த மாணவர் அணி சார்பில் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிவித்திருந்தார்கள் என்று பார்த்தோமானால், அதாவது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் பதவி நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் தொடர்ந்து முன்வைத்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்வைத்தது என்னவென்றால், சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் ஜூன் 26ஆம் தேதி அன்று போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார். அதே நாளான, அதாவது சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமான அன்றே தாவிக அரசோட மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவரின் ஒரு வீடியோ இணையதளத்தில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த வீடியோவில் அவர் அதாவது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறி ஒரு வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த வீடியோவிற்கு அதாவது அமைச்சரும் சரத்குமாரும் ஒரு பதிலாக ஒரு கூறி அதற்கான மறு வீடியோவும் ஒன்று வெளியிட்டு இருந்தார். குறிப்பாக என்ன, அவர் பல சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களும் கண்டனங்களையும் வெளியான நிலையில் அதற்கு எதிராக எதற்காக அது என்னவென்று விளக்கங்கள் அளிக்குமாறு சரத்குமார் ஒரு வீடியோ ஒன்று மீண்டும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அவர் அதில் கூறியிருந்தது என்னவென்றால், குறிப்பாக அது போதைப் பொருள் அல்ல, எனது குழந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதனால் அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்காக மாத்திரையை நான் அது போன்று செய்து கொடுப்பதற்காக அந்த மாதிரி செய்தேன் என்று ஒரு விளக்கம் அளிக்குமாறு ஒரு வீடியோ என்று வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளங்களில் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து எழுப்பியிருந்த நிலையில் நேற்று திமுக மாணவர் அணி சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியானது. குறிப்பாக அந்த அறிவிப்பில் அவர்கள் முன்வைத்த கருத்து என்னவென்றால், உடனடியாக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக இன்று காலை இங்கு 30க்கும் மேற்பட்ட மாணவர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் வருகை தந்ததையொட்டி தற்பொழுது இங்கு அவர்களுக்கு முன்னதாகவே காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது அவர்களை வாகனத்தில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.